பிதாவுடைய விருப்பங்களையும் நாங்கள் தேவன் எங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்குகிறார். மகிழ்ச்சியாக இருக்கின்ற விஷயம் உங்களுடைய வசனமே எங்களை வாழ வைத்தது கஷ்டம். உங்களுடைய வார்த்தை எங்களை வாழ வைத்தது கஷ்டம். உங்களுடைய வசனங்கள் ஜீவனா இருக்கிறது கஷ்டம். காலை வேளையில் அனைவருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அவர் ரொம்ப விசேஷமாக அவருடைய பிரசன்னம் ரொம்ப அளவில்லாத ஏராளமாக அவருடைய பாதுகாவல் எப்பொழுது நமக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே, காலை விளைக்க பாடுகள் பாடல்கள் நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்களுடைய துதிக்க நாட்களை உதவி செய்ய வேண்டுமா நம்ம தொடர்ந்து பொறுப்பெடுக்கிறார். வழிநடத்த ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதா. பாடல்களை கேட்டு நம்ம உள்ளங்கள் ரொம்ப சத்தமாக நம்ம பாடலும் நம்ம எல்லாரும் இணைந்து கற்ற உள்ளங்கள் வந்து அவர் ஏற்றுவோம். ஒரு விஷயம் உங்க பிரசன்னத்தில்
தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் செல்லுது. என் ஏக்கமெல்லாம் எங்கே சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அதெல்லாம் பார்க்கலாம். நல்லா தேவ பிரசனம் நடத்தும்படியாக அளவில்லாத தேவ பிரசனத்தால் நம்மை வழிநடத்தும்படி பிதாவினுடைய விருப்பத்தை செய்வதாக வழிகளை மறைத்துக் கொண்டார், வழிகளை மறந்துவிடும். பிதாவுக்காக வழிகளை மறைத்துக் கொண்டார்.
தனக்கு ஏற்பட்டதான வலிவு ரத்தம் வெளியே வருகிற அளவுக்கு அவருக்கு வெளியே வந்தது. அப்பொழுது பிதாவுக்காக தன்னுடைய வலிகளை எல்லாம் மறந்தார். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய தயவினால் நம்ம நடத்த முடியாது. நம்முடைய செயல்களினால் அல்ல, இயேசுவை உயிரோடு கூட எழுப்புவதற்காக அவருடைய பலத்த சத்துவம் உள்ள வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. நம்மை வாழ வைக்க அவருடைய பலத்த சத்துவம் உள்ள வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை காலை வழியில் 2 வரிகளை பாடி மீண்டும் உள்ளத்திலிருந்து உணர்ந்து என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். காலை வேளையில் கூட நம்மளை மறவாது, அவருடைய தயவினாலே நம்மளை வாழ வைக்கிறார். அவர் தயவினால் நம்மளை வாழ வைக்கிறார். அவருடைய தயவினால் நம்மளை வழி நடத்தும். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பவுல் பயணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறார். ஈரோப்பிலிதோன் என்கிறதான ஒரு கடும் காற்று வீசிட்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் பவுலோடு பேசுகிறார். பொருளுக்கு மட்டும்தான், சரக்குகளுக்கு மட்டும்தான் சேதம் வருமே தவிர ஒருத்தருக்கு கூட ஜீவனுக்கு சேதம் வராது. ஆவியானவர் வாழ வைக்கிறவராய் இருக்கிறார், காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். நன்றி ஆவியானவர். தேவ பிரசன்னம் இடத்தை நிரப்பும். எல்லா எண்ணங்களும் பிதாவுக்காக, அவமானங்களை பிதாவுக்காக. இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களை பெற்று கொள்ளும்படியாக வரும் ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர் ஆயிருக்கும்படியாக நீங்கள் உதாசீனத்தை சரிகட்டாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து ஆசீர்வதி. பிதாவே, இவர்களை மன்னியும்,
இவர்கள் செய்கிறது இல்லைன்னு அறியாதிருக்கிறார்கள். இயேசு சொன்னார். தன்னை சிலுவையில தூக்கி மாட்டின பொழுது தப்பே பண்ணாம தப்புன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட பொழுது கொலைகாரனை விடுதலை பண்ணி விட்டு இயேசுவை சிலுவையில் அடித்த பொழுது அவர் சொன்னாரே, இவரை செய்வது இன்னதற்கு அறியாமல் இருக்கிறார். இவர்களுக்கு தேவ பிரசன்னத்தை பிதாவே நீரே செய்திருந்தோம் இந்த துதித்துவை போற்றுகிறோம். கூட சில நம்மளுடைய ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறது. உள்ளத்தினால ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையிலே கிருபையிலே தாங்கி நடத்தியவே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகமாயிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆகமாயிலே நாம் ஆனந்திப்போம். அதை கிருபை இந்த காலை வேளை இறங்க முடியாது. அதை கிருபை இந்த வேளை கூட உங்கள் மத்தியில் இறங்கி வர நம்மளாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை 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 ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை தொடர்ந்து இந்த வேளை கூட வேத பகுதியோடு நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமாக நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு நாம் வருகிறோம். ஏழாம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து அவர் சில வசனங்களை ஒருத்தருக்கு ஒரு வசனமாக வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் அப்படி அப்படியல்ல அல்ல ராமே எனக்கு நலமாயிற்று. ராமம் கற்பனையினாலே முடிந்த சாப்பிடும் அது நன்மை கொண்டு எனக்கு மரணத்தை நான் செய்கிறது எனக்கே சம்பந்தமில்லை. நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுப்பதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதற்கு ஒப்புக்கொள்கிறேன். நாடுகள் நானல்ல, எனக்கு வாசனாகிற பாவனை இருக்கிறது. வாசனம்
திருமாசிக்கிறேன். 20வது வசனம் 21. சத்தமாக வாசிக்கிறா. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையை உண்டுகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். 22 வாசிங்க. எல்லாம் முடிச்சுட்டாங்களா? சீக்கிரமாக தூங்குறீங்களா? ஒரு வருஷமா வாசிங்க. ஆகிலும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அதுதான் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. 24. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சமயத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் முயற்சி செய்கிறேன். 25வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பாக. அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் இயேசுவை போல யாரும் அவர் பக்கத்தில் நெருங்கினதில்லை, அவரை அப்பாவாக புரிந்து கொண்டதில்லை. எனவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவரை நமக்கு தண்டனை கொடுக்கிறவராகவே அறிவித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நமக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். இங்கே 17வது வசனம் என்று சொல்லுது, நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற. அப்போ உள்ள வந்து தேவன் வாசம் பண்ணார்னா ஒரு மாதிரி இருக்கும், இல்ல நமக்குள்ள பாவம் வாசம் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, யாரையும் பத்தி பேசல, அவரை பத்தியே பேசுறாரு. எப்பயுமே நம்மளை பத்தி நம்முடைய நிலையை பத்தி சொல்றதுக்கு நமக்கு ஒரு இது வேணும். அவரை அப்பாவாக பார்க்காத வரையிலும் அப்பா கிட்டே போய் வேலைக்காரனா சேரணுன்ற ஒரு மனநிலைமை இருக்கிறவன் கண்டிப்பா பாவியா தான் இருப்பான். அப்பா கிட்ட போயிட்டு நான் வேலைக்காரனா சேர்ந்தா போதும், எனக்கு சோறு கிடைக்கிறதுக்காக அந்த அப்பா கிட்ட போனா போதும், எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்கிறதுக்காக அப்பா போதும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அவனை பத்தி வசனம் சொல்றது புத்தி தெளிந்தவன் என்று சொல்றது. எப்படியோ நீங்க அப்பா கிட்ட சோறு சாப்பிட்றதுக்கோ இல்ல அப்பாவை பார்க்கறதுக்கோ இல்ல அப்பா வீட்டுக்கு வரணுன்ற எண்ணம் உனக்கு வந்துருச்சு இல்லையா? அப்பவே உன் சிந்தனைக்குள்ள எங்கேயோ ஏதோ எண்ணங்கள்லையோ இல்ல உணர்வுகள்லையோ இல்ல உங்க விருப்பங்களுக்குள்ளேயோ அப்பா வந்துட்டார். அதுவரையிலும் அப்பாவை நினைத்து பார்க்க முடியாதவனாயிருக்கிறார். அப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவன், புறக்கணித்தவன். இப்போ இளையகுமார் தான் இருந்தவன் வீட்டுக்கு வரும் பொழுது புத்தி தெளிந்துன்னு வசனம் சொல்லு. யோபு 28:28 பொல்லாப்பை விட்டு விலகுவதே, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். இப்போ இந்த பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, இப்போ தானியேல்ல நான் வாசிக்கிறோம், என் புத்தி எனக்கு திரும்பி எப்போ
அவன் உன்னதமானவரை நோக்கி பார்த்தபோது இந்த நான் அல்ல, எனக்குள் இருக்கிற அறிவே அப்படி செய்து விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அறிவு ரத்தத்தை வெளியே வர அளவுக்கு வச்சிருச்சு. அப்படி ரத்தம் பிச்சுக்கிட்டு வெளியேற அளவுக்கு ரத்த வேர்வைகளாக அவருடைய வேர்வை துளிகள் விழுந்தலாம். அவருடைய அறிவு எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு. அதாவது இன்னைக்கு நான் வாழ்கிற இந்த பூமியில பிளாக் ஹோல்னு சொல்லி ஒரு இடம். இப்போ கூட நீங்க சமீப நாட்கள் எல்லாம் கூட சில விமானங்கள் நடுவானில் பறந்து கொண்டிருக்கிறது காணாமல் போய்விட்டது. எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னா, அதாவது சில இடத்துல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மேல இருக்கிற ஒரு பகுதியில கடல்ல எப்படி ஒரு சுழி இருக்குதோ, கடல்ல எப்படி ஒரு சுழி, ஆத்துல எப்படி ஒரு சுழி இருக்குதோ, சுழல் வந்துச்சுன்னு அப்படியே இழுத்துட்டு போயிடுமோ, மேலையும் ஆகாய மண்டலத்துல இருக்கிற எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் அந்த இடத்த அது சக் பண்ணிட்டு அந்த டைம்ல எவ்வளவு விஷயமான காரியங்கள் நடந்தாலும் சரி, அதை இழுத்து உள்ள வச்சுக்கிட்டு 10 வருஷம் பொறுத்து 15 வருஷம் பொறுத்து அது எப்போ அதனுடைய நிலை அங்கு மாற்றப்படுவதோ அப்போ அதை வெளியே தருகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்துல அவருடைய அறிவுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஆத்மான ஒரு பகுதி இருக்குதுன்னா நம்ம எல்லாருக்கும் நான் என்கிற ஒரு பகுதி இருக்கு. இப்போ இந்த நான் என்கிற பகுதி என்னைக்கு நாம் என்கிறதாய் மாறுகிறதோ அப்பதான் கிருபை வேலை செய்யும். இந்த நான் என்கிற பகுதி வேலை செய்யற வரையும் இல்ல, வசனம் சொல்லுகிறது அங்கே அரண்கள் இருக்கும். அரண்கள் அதாவது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பும். இங்க அந்த உள்ள இருக்கிறதான ஒரு இருளான ஒரு பகுதி ஒன்று. யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் நினைக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கு. போனால் திரும்பி வர முடியாத தேசம், மரணாந்தகாரமான தேசம். அந்த தேசத்துக்குள்ள இயேசு போனார். இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற வலிகள், வேதனைகள் மத்தியில நீங்க நல்லா தேடி பார்த்தீங்கன்னா இயேசு இருக்கார். காலையில் நான் சொல்லுவேன், உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற 10 வயசு நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம், 15 வயதில் நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம், நீங்கள் கைவிடப்பட்ட நேரங்களா இருக்கலாம். அந்த இடத்துக்குள்ள நீங்க நல்லா தேடி பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நீ இருட்டிலே இருந்தாலும் நான் அங்கே வருவேன். அப்போ என்னன்னா, மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவர் உங்களையும் என்னையும் நான் என்கிற பகுதியில் நான் தகுதி இல்லை, நான் விரும்பப்படுகிறவனாக இல்லை, நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு நம்மளை குறித்து நம்ம அறிவு உள்ளே பதிவு பண்ணி வைத்திருக்கிற இடங்கள் எல்லாம் இயேசு வந்தால் மட்டும்தான் நாம் அதை ஜெயிக்க முடியும். இப்போ மனுஷனை உண்டாக்கும் போது நாம் மனிதனை உண்டாக்குவோம்னு சொன்னாங்க, நான் மனிதனை உண்டாக்குன்னு சொன்ன அங்க ஒரு திருத்துவம் இருந்ததை பார்க்கலாம். நாம் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை எப்பெல்லாம் பாருங்க நான் உங்க அறிவு வேலை செய்தோம் அப்போ அங்க இருள் வந்தோம். எப்பெல்லாம் நாம் பிதாவினுடைய சித்தத்தை செய்த இயேசு அவமானத்தை பார்க்கவே. சில நேரத்தில் பாருங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது ஒரு தானியேலை போல வசனம் சொல்லுது, பாபிலோனிலும் என்ன பண்ணுவானா தேவனுடைய சித்தத்தை செய்வான்.
அது நம்ம இருக்கிற இடமோ சூழ்நிலையோ இல்லை, பிதா என்ன விரும்புகிறார், அதாவது அப்பாவாகிய பிதாவை பிள்ளை எப்படி பார்க்கிறாங்கன்றது முக்கியம். அதாவது பிள்ளை ஏதோ ஒன்று செஞ்சதுனால அப்பா மாறிட மாட்டார், அப்பா மாறாது எந்த நிலையில இருந்தாலும். இங்க வசனம் சொல்றது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறது, ஆயினும் என் மனதின் பிரமாணம் 23வது வருஷம், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க. அப்ப இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனதின் பிரமாணம் ஒன்று இருக்கு, என்னுடைய அவயங்களின் பிரமாணம் ஒன்று. இப்ப இவர் தான் சொல்றாரு, அப்பாவினுடைய உள்ளத்துக்கு ஏற்ற போல் நடக்கும் பொழுது இவருக்கு அவமானமே இருந்தாலும் அவரு இயேசு கிறிஸ்து அதை அவமானமா பார்க்கணும். இப்போ நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் வைத்திருக்கிறோம் என்றால், அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்வதற்காக. பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்பட்டீங்கன்னா பிதாவுக்கு லாபம் உள்ளவர்களாக இருப்பீர்கள், கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருப்பீர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். இப்ப கவனிச்சு பார்ப்பீங்கன்னா 20வது வசனம், நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்வது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு தான் 8வது அதிகாரத்துக்கு வராது. 1வது வசனம் 2வது வசனத்துல ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தண்டனை. இப்போ உங்க அறிவின்படி நடந்தா தண்டனை இருக்குது, ஆனா உங்களுடைய சிந்தனையின்படி இல்லாம பிதாவினுடைய சிந்தனையின்படி நடக்க ஆரம்பித்தால் தண்டனை இல்லை. இப்ப கவனிங்க, 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி, தேவனே இப்போ தன்னுடைய சிந்தையை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டார். இப்போ எபேசியர் நிருபத்துல ஒரு விஷயத்தை வாசிப்போம். எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 17வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டி அவருடைய ஜெபம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த நாள் ஒரு குருத்தோட ஞாயிறு, உலகமெங்கிலும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படி வீதிகளில் இறங்கி பவனி வருகிற ஒரு நாள். ஆனா இன்னைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, எல்லா இடமும் முடங்கி போயிருக்கு. அதாவது காலைல ஒரு நியூஸ் பார்க்கும்போது ஜூன் மாதம் வரை செப்டம்பர் மாதம் வரையிலும் இந்தியா முடக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி உலக கருத்து தெரிவிக்கிறவங்க சொல்றாங்க. அது நம்முடைய நினைவுகள் கொண்டு
மனிதனுடைய கணிப்புகள் உண்டு. ஆனா தேவன் நினைத்தால் நான் அல்ல, என்னைக்கு நம்மளால நம்ம அறிவால வாழ்றதை விட்டுட்டு பிதாவுக்காக வாழ்றோமோ அன்றைக்கு தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஜெபம் பண்றதுனால நடந்துரும்னு சொன்னா கண்டிப்பா நடக்க போறதில்ல. இங்க வசனம் சொல்றது 19 வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன். இது சொல்லும் போது என்னன்னா நமக்கு நிறைய நேரத்தில் இதெல்லாம் குறையா தெரியும். ஏன்னா நேற்று இரவு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது சொன்னாரு, ஒரு வட சென்னையில வந்து பாதிப்பே இல்லைன்னு சொன்னாங்க. நேற்று மீண்டூர்ல வந்து அரியன்பாய் என்ற ஒரு பகுதியில 2 குடும்பத்தாருக்கு கொரோனான்னு சொல்லி கொண்டு போய் தனிமைப்படுத்திட்டாங்க. எண்ணூர்ல ராமமூர்த்தி நகரில் தனிமைப்படுத்திருக்காங்க. இது 3 நாளைக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னாங்க. வட சென்னையில உப்பு காத்திருக்கு ஆழத்தி இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா சென்னையில 88 பேருக்கு காலையில் அப்டேட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, ஒருத்தர் கூட நீதிமான் இல்லையா? காலையில் நான் இப்படி சொல்றேன், தெளிவுக்காக சொல்றேன், தெளிவு இருக்கும். பழைய பாட்டின்படி எவ்வளவோ நியாயாதிபதிகள், இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 12-13 நியாயாதிபதிகள் வந்தாங்க. ஒருத்தரும் எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சதுனாலதான் அவனை திருந்தலை. அதனால தேவனுக்கு தெரியும் தண்டனை தான் இந்த உலகத்தினுடைய முடிவல்ல, முடிவுன்னு அவருக்கு தெரியும். முடிவு வந்து தண்டனை கொடுக்கறது கிடையாதுன்னு தெரியும். அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் தான் நமக்காக இன்றைக்கு நன்மையை பேசுறது. நான் அல்ல, இயேசுவின் ரத்தம் தான் எனக்காக நன்மையை பேசுதுன்னு என்னைக்கு ஜெபம் அவர் ரத்தத்தை சார்ந்து ஜெபம் மாறுதோ அன்னைக்குதான் தேசம் காப்பாற்றது. அதாவதுங்க, நீங்க வந்து நீங்க ஒரு பத்திரம் வாங்கிருக்கீங்க, ஒரு சொத்தோட பத்திரத்துக்கு நீங்க பவர் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த பவரை வச்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள இன்னொருத்தருக்கு அந்த சொத்தை என்ன பண்ணலாம், நீங்க வித்தரலாம். என்ன பண்ணலாம்? அந்த சம்பந்தப்பட்ட ஆள் வரணும்னு கிடையாது. அவங்க பணம் செட் பண்ணா மட்டும் போதும். இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் வித்தியாசம் விளங்கிட்டு. பழைய பாட்டுல வந்து நமக்காக சில ரட்சகர்கள் எழுதினாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதிகார பத்திரத்தை கையில கொடுத்துட்டு இப்ப என் பேரை சொல்லி நீ பிதா கிட்ட எதை கேட்டாலும் அவர் உனக்கு தருவாருன்னு சொல்லி ஒரு பத்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு நடக்கிற சம்பவங்களை பழைய ஏற்பாட்டுல நடக்கிறதான வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா அன்றைக்கு நடந்திருக்கிற உடன்படிக்கை வேற, இன்னைக்கு நடந்திருக்கிற உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்திருக்கிற உடன்படிக்கை வேற, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நடந்ததான, ஆடு மாடுகள் ரத்தத்தினால் நடந்த உடன்படிக்கை வேற. இப்போ இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறவர்கள் அவர் அதிகாரத்தை பயன்படுத்துவார். இப்ப இதுக்கு என்னன்னா, இப்படி வசனம் சொல்லுது, இயேசுவை மரித்தோரிலிருந்து 19வது வருஷம் எபேசியர் 1:19 பவுல் இப்படி ஜெபம் பண்றாரு. என்னன்னு ஜெபம் பண்றாருன்னா, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் பயன்படுத்தப்பட்டதான அதே வல்லமை, பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது? இயேசுவை எழுப்பினப்ப என்ன வல்லமை பயன்பட்டதோ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அதே வல்லமையை கொண்டு கத்தனை பண்ணுவாராம். இயேசுவை மட்டும் எழுப்பி விடல. 2 Corinthians 1:9-10 வாசிக்கணும் இல்லையா? அவரை மரணத்திலிருந்து எழுப்பினவர் இப்பொழுதும் தப்புவிப்பா. இன்னமும் இப்ப எப்படின்னா, இந்த விசுவாசத்தை கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் உதவி செய்யப்படுது, எல்லாருக்கும் அல்ல. விசுவாசத்தினால் நீதிமானாகிறான், நீதிமானாகி மாற்றப்பட்டவன் பிழைக்கிறான். நம்புறவங்க எல்லாம் பிழைப்பாங்களா? கிடையாது.
நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள் கிடைக்கிறார். நீதிமானாக ஆக்கப்படுகிற இடத்துல நாம் நீதிமான் ஆகவில்லை, நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான ஒரு உணர்வு நமக்கு வேணும். இப்போ நான் ஏதோ பண்ணிக்கிறதால எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க நினைக்கிற போல இன்னும் பேசுனார். என்னை எல்லாம் ஒருவன் பிதாவை, என்னை எல்லாம் ஒருவன் பிதாவிடத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய யாரோட தான் கனெக்ட் பண்றாரு? பிதாவோட தான். அப்போ கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது, கிறிஸ்து எழுப்பப்பட்டது, நீங்கள் பிதாவை அறிந்து கொள்வது. நீங்க கிறிஸ்துவின் மூலமா பிதாவினிடத்திற்கு போவதுன்னு தான் எல்லாத்துக்கும் இங்க நடக்குது. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பிதான்ற வார்த்தைக்கே அங்க இடம் இல்லை. 15 தடவை தான் மொத்தமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் யாருமே எந்த மனுஷாலும் அவரை பிதான் கூப்பிடல. அதாவது இஸ்ரவேல் ஜனத்துக்கு பிதாவே, இஸ்ரவேலுக்கெல்லாம் தகப்பனே அப்படிலாம் சொல்லப்பட்டு ஒரு மறைமுகமாக ஒரு தேசத்துக்காகவோ ஒரு குழு ஜனங்களுக்காகவோ தான் இப்படி சொல்லப்பட்டிருக்க தவிர டைரக்டா யாருமே அவர் அப்பான்னு கூப்பிட்டது. ஆனா இப்போ நமக்கு பரிசுத்த ஆவியாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான முத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப இதை விசுவாசித்து இதை யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இயேசுவை எழுப்பப்பட்ட அந்த வல்லமை. இயேசுவை திரும்ப அந்த வசனத்தை 19 வசனத்தை வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. திரும்ப அந்த வார்த்தையை அழுப்பி வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இயேசு எழுப்பப்பட்டார். இப்ப அவர் சொல்றாரு, இயேசு எழுப்பப்பட்டதோட சுவிசேஷம் நிக்கல. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். இது அவருக்கு மட்டும் இல்ல, அவரை நம்புகிற நமக்கும் அந்த வல்லமை செயல்படும். இது தேவனுடைய செயல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது நம்முடைய செயல் அல்ல. இயேசுவை எழுப்பினது எப்படி தேவ செயலோ. இயேசு பாவம் பண்ணிட்டா அவமானப்பட்டாரு, இயேசு பாவம் பண்ணிட்டா அடி வாங்கினாரு, இயேசு பாவம் பண்ணிட்டா சிலுவையில் தொங்கினாரு, இயேசு பாவம் பண்ணிட்டா பிதாவே என் ஆவியுடைய கையில் ஒப்படைக்கிற வார்த்தைகளை சொன்னார். இல்லை, எழுதி இருக்கிறவர்கள் நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நல்ல கவனிக்க விஷயம். இதை தாவீது நல்லா விளங்கி கொண்டார், பவுல் நன்றாக விளங்கி கொண்டார். இன்னைக்கு நமக்கு நான் என்று பார்த்தா நமக்குள்ள பயங்கர குழப்பம். ஆனா நாம் என்று கவனித்து பார்த்தா ஒரு தெளிவு வரும். அசல் சொல்லுது, பவுல் எழுதும்போது சொல்றாரு, நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு தெளிவான ஒரு புத்தி. இவ்வளவுதான். பலம் வேணும், அன்பு வேணும், தெளிந்த புத்தி. என்ன புத்தி? இந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எப்படி? 19 வசனத்துக்கு மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. ஏன்னா அவருக்கு ஒண்ணு இதுதான் கிடைக்கல நம்ம ஆளுங்களுக்கு. இன்னும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, இன்னைக்கும் உயிர் தெழுந்தாரேன்னு பாடினா, உயிர் தெழுந்தாரேன்னு பாடினா அது இயேசு ஏதோ பண்ணிக்கிட்ட போல. இப்படிதானே? இப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, இயேசு எழுப்பிடுவாரு, நம்மளாலாம் எழுத முடியுமா? இல்லைங்க, இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார். முதல்ல இது என்னுடைய மனக்கண்களுக்கு தெரியும். மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருந்தா நான் தனித்து விடப்படுகிறேன். எப்ப என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசமாக்கப்படுதோ அந்த நேரத்தில் தான் நான் பிதாவோடு கூட இணைக்கப்பட்டு என்னுடைய எல்லா வாழ்வின் நேரங்களில் பிதாவினுடைய செயல், தேவனுடைய செயல் வெளிப்படும் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த கொலோசியர் பக்கத்தில் நீங்க திருப்புவீங்கன்னா, எபேசியர் நீங்க வாசிங்க. ஒரு காரியத்தை சொல்லி அங்க நான் போறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை
கிறிஸ்துவுடனே கூட நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து எப்போ மரித்தாரு? 2000 வருஷங்களுக்கு. நீங்களும் நானும் எப்போ பிறந்தோம்? நாம் பிறந்து 40 வருஷமா இருக்கலாம், 45 வருஷமா இருக்கலாம், 50 வருஷமா இருக்கலாம், அது 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இதை நம்ப முடியுமா? நம்ப முடியாது. எப்படி நம்ப முடியும்? அவர் தான் சொல்றாரு, இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட, நம்ம தான் அப்ப இல்லையே, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அறிவு என்ன சொல்லுவோம்? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த இடம் விளங்குறதுக்கு, இந்த இடம் புரிந்து கொள்றதுக்கு நம்முடைய மனக்கண்களை ஆவியானவர் திறக்க வேண்டும். நான் ஏதோ செய்யறேன்னா நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டீர்கள்ன்றதை நீங்க நம்ப முடியாது. திரும்ப நான் வாசிக்கிற பாருங்க, நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து எழுப்பி எத்தனை வருஷம் ஆகுது? 2020 வருஷம் ஆகும். நான் கேட்கிறேன், 2020 வருஷத்துக்கு அந்த நாட்கள்லயே நீங்கள் அவர் கூட உயிர்ப்பிக்கப்பட்டது உண்மையா? நான் எப்படி கேட்கிறேன், உங்க தாத்தா பாட்ட யாரோ ஜமீன் பரம்பரை ரீசெண்டா கூட பாருங்க, இப்ப யாரும் ஒரு நாட்டினுடைய இளவரசி 86 வயசுல இளவரசி ஒருத்தவங்க இறந்து போனாங்க. ஏதோ எந்த நாடு சரியா? ஸ்பெயின் நாட்டு இளவரசியா? ஏதோ ஒரு நாட்டு இளவரசி. ஏன்னா எது சொன்ன, இப்ப எங்க இளவரசி இருக்காங்க கேட்டுக்கூடாது சொல்றேன். இப்ப இருக்காங்க, எலிசபெத் இருக்காங்க. இந்த அம்மா பேர் ஏதோ ஒரு பேர் எனக்கு சரியா தெரியல. இப்பதான் 86 வயசுல அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கொரோனால தான் இறந்து போச்சு. கொரோனால இறந்து போச்சு. நல்லா கவனிக்கணும். இவங்களுக்கெல்லாம் இன்னும் நம்ம இந்த மைசூர் பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா கூட இன்னும் ராஜ பரம்பரை என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? ராஜ பரம்பரை இருக்கிறாங்க. வாசிங்க, இந்த 6வது வருஷம் எபேசியர் 2:6 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தலைவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள், ஏதோ நம்ம பண்ணதில்லை, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டா. இதனால கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற உங்களை அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும். நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்போ இருக்கிறது வேணா இங்கேயே இருக்கலாம், ஆனா உங்களை உட்கார வச்சிருக்கிற எங்க உட்கார வச்சிருக்காரா? உன்னதங்கள். இதை மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களை பார்த்தால் உங்க தேவை. சில பேர் சொல்லுவாங்க, ஆமா அவருக்கு என்ன, அவருக்கு யார் வேணா பண்ணிடுவாங்க, அவருக்கு நான் சொல்றேன், நம்ம மனக்கண் திறக்கப்பட்டா நம்ம எல்லாருக்குமே கத்த செய்வார். அதாவது காற்று பண்ணிச்சு பாருங்க சில வேலை, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். காற்று சில வேலைகளை பார்த்து, அன்னைக்கு ஒரு காற்று வீசப்பட்டது, எங்கேயோ இருக்கிற காடைகள் எல்லாம் நல்ல கவனம். ஒரு காற்று வீசப்பட்டது, காடைகள் எல்லாம் விழுந்தது. காற்று தேவனுடைய ஆயுதமாக இருக்கிறது. காற்று பரிசுத்த ஆவியானவருக்கு இணையாய் சொல்லப்பட்டது. இப்ப கவனிக்கணும், அதே காற்று கடலை பிளக்க வைக்கிறது. ஒரு காற்று என்ன படிச்சா வீசு, 2 பக்கமும் தண்ணீர்கள் மதிலாக. அப்போ காற்றை கடவுள் எப்படி பயன்படுத்துறாரு? இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற செல்போன் எல்லாமே இருக்கட்டும், அது எல்லாமே எதனால தான் பயன்படுது, யூஸ் ஆகுது? காற்றில் இருந்து வருகிற அலைகள் தான். இப்ப நான் கேட்கிறது, காற்றுக்குள்ள இவ்வளவு பெரிய மேன்மையை வச்சிருப்பாருன்னா, நீங்களும் நானும் பார்க்காத இன்னொரு செல்ல இருக்கிறதான சில விஷயங்கள் இன்னொரு செல்லுக்குள்ள வருதுன்னா, காற்றை ஆயுதமாக உங்க வாழ்வின் ஆசீர்வாதத்துக்கு காற்று பயன்படும், உங்களுடைய வாழ்வின் தோல்விக்கும் காற்று பயன்படும். இப்போ என் இதயத்துக்குள்ள நிம்மதி வரதும் நிம்மதி இல்லாம போறதும் காற்று காரணமா இருக்கிறது.
இப்போ உங்களுக்குள்ள வருகிற ஒரு செய்தி எங்கேருந்தோ காத்து வழியா வந்து சேருது. வந்து விழுந்ததும் உங்க இறுதி ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? ஒண்ணு சந்தோஷப்படும், இல்லைன்னா இருக்கும். இப்போ இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்க இந்த மகத்துவமான காரியத்தை என்னன்னா, அதுதான் அவங்க போல் சொல்றாரு, வல்லமைப்படியே விசுவாசிகள் நம்மிடத்தில் காண்பித்து தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? இன்னைக்கு இல்ல மனக்கண்கள் பிரகாசமா இல்லை. என்ன இல்லை? மனக்கண்கள் பிரகாசமா இல்ல. பிசாசு எதை கூடாக்கி வச்சிருக்கான்? இப்போ ரோமர் 8ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2 பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம்? ஒண்ணு மனதில் என்னது? ஒண்ணு 2 பிரமாணம். ஒண்ணு ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், இன்னொன்னு 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ரோமர்ல 8:2 அதுல சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து. இப்போ நமக்குள்ள இருக்கிற பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நான் யாரை ரொம்ப அறிஞ்சிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நான் பெற்றுக்கொண்டால்தான் என்னை விடுதலையாக்க முடியும். விடுதலை சும்மாலாம் வராது. விடுதலை எப்பதான் வரும்? பைபிள் வீட்டில் 10 பைபிள் வாங்கி வச்சிருக்கனால வராது. நான் 100 தடவை பைபிள் படிச்சிருந்தாலும் வராது. நான் பாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் வராது. இல்லை நான் வந்து பாஸ்டராகவே இருந்தாலும் வராது. இல்லை நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற ஆணவம் பிடிச்சிருந்தாலும் வராது. எப்பதான் வரும்? மனக்கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் வரும். பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்து யாருன்றது தெரியல, கிறிஸ்துவுக்குள்ள நாம யாருன்றதும் தெரியல. இதுதான் நம்முடைய பிரச்சனை. நான் யார் தெரியுமா? அதாவது வசனம் எப்படி சொல்லுது? சாக போகிற உன்னுடைய வார்த்தையை ஜீவனுக்குரிய அவருடைய வார்த்தையினால மாற்றப்படாமல் உன் வாழ்வு பிரகாசிக்க. நம்ம அறிவை நாம மாத்திக்காம, கிறிஸ்துவின் அறிவு நமக்குள் வராம கிருபை வேலை செய்ய. இன்னொன்று இப்படி சொல்ற, கிருபை உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டது. விசுவாசத்தை வைத்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருபை என்ன பண்ணிருக்கு? கிருபை உங்களுக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது, ட்ரிப்படா இருக்கு. ஆனா விசுவாசத்தினுடைய உதவியினாலே தேவனுடைய செயலை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க ஏதாவது செயல் செய்யணும்னு சொல்லல. அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள் அவங்க வாசிக்கும் போது, நீங்கள் உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்கள்ல அவரோடு கூட செய்தார். இப்ப கவனிச்சு பாருங்க, அவர் எழுப்பப்பட்ட போது நீங்களும் எழுப்பப்பட்டீர்கள். இப்ப இல்ல, ஒரு சொத்து உங்க பாட்டம் பூட்டம் ஓட்ட உள்ள சொல்றாங்கல்ல, அப்படி ஏதோ ஒரு சொத்து உங்க மேல இருக்குன்னு சொன்னா இப்போ அதை கிளைம் பண்ணா கண்டிப்பா உங்க கையில அது வரும். அப்ப இப்ப என்ன சொல்றதுன்னா, உங்க கையில அதிகாரம் கொடுத்துட்டானா நீங்க தான் அதை எடுத்துக்கணும். சொத்து உங்களை தேடி வராது. உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும்? போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருபை கொடுத்துருச்சு. உங்க தாத்தாவோ பாட்டனோ பூட்டனோ சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அதை எடுத்துக்க வேண்டியது யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான். அப்போ நாம் அவர்கள் நமக்கு வைத்து போனதை அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் வாழ வேண்டும். இப்ப இயேசு சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பிதா உங்களுக்கு அதை செய்யணும். அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் மாற வேண்டியது எங்க தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யாருன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரமாணத்துக்கு ஒத்துக்கிட்டு, என்னுடைய அவயங்களின் பிரமாணத்துக்கு ஒத்துக்கிட்டு என்னை
பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு எதிராக இழுத்துட்டு போறாங்க. இந்த கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தம் எனக்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று. எனக்காக ஜீவனை மட்டும் அவர் கொடுக்கல, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தையும் கையில் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? ஜீவனை மட்டும் கொடுத்துட்டு போல, அதுக்குன்னு ஒரு பிரமாணத்தையும். இப்ப ஒரு இடத்துக்கு போனா பத்திரம் இருக்கான்னு கேட்பான், பிரமாணம் இருக்கான்னு கேட்பான். பிரமாணம் இருக்கா? பிரமாணத்தை எடுத்துட்டு போனா உங்களுக்கு சாதகமா அந்த பத்திரம் தான் பேசும். இப்போ அவர் வெறும் ஜீவனை விட்டுட்டு போக ஜீவனை பிரமாணமா கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப இந்த ஜீவனுடைய பிரமாணத்தை எடுத்து பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய மரணத்தின் பிரமாணத்தை ஜெயிக்க முடியும். இப்போ இயேசுவை எழுப்பப்பட்ட போது இந்த ஜீவனுடைய பிரமாணம் தான், பிதாவினுடைய மகிமை தான் அங்கு வேலை செய்தது. இதை நீங்க எப்படி செயல்பட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால், புரிந்து கொள்வீர்களானால், அந்த தேவன் உங்களுக்கும் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல உனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைத்தேன், மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன். நீங்க அதை எதை எடுத்துக்கிறீங்களோ அது உங்களை பிழைத்திருக்க பண்ணும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 14-15 இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனையும் கட்டளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்னும் உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 18வது வசனத்தை சொல்ற. அதாவது வேற தேவர்கள் என்ன, தேவர்கள் என்ன வசனம் சொல்றது? சங்கீதம் 24:6 வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். வேற தேவர்கள்னா வேற யாரோ சொன்ன வசனத்தை, கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளதாயும் ஆவி உள்ளதாயும் இருக்குது. இந்த ஜீவனுடைய பிரமாணத்தை பிடிச்சிக்காம நீங்க வேற ஏதாவது பிரமாணத்தை பிடிச்சீங்கன்னா சாவீர்கள். ஆத்மா சாவும், பாவம் செய்கிற ஆத்மா. அப்ப உங்க ஆத்மா வாழணும்னா, உங்க ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழுவீங்க. இப்ப ஆத்மா வாழணும்னா என்ன பண்ணும்? நீங்கள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை சூஸ் பண்ணணும். என்ன பண்ணும்? நீங்க என்கிட்ட இருக்கிற பிரமாணம் தப்பான பிரமாணமா இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்க சுதந்திரிக்க போவதே. அப்ப என்ன சொல்றாங்க? வேற தேவர்கள் சொல்றதை நீ கேட்டனா நிச்சயமாய் இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயாதிபதி வருவாரு, தற்காலிகமா அவங்களை காப்பாற்றுவாரு, திரும்ப அடுத்த ஒரு நியாயாதிபதி வருவாரு, என்ன பண்ணுவாரு, அடுத்த ஒரு காப்பாற்றுவாரு, அடுத்த ஒரு நியாயாதிபதி வருவாரு, கொஞ்சம் காப்பாற்றுவாரு, திரும்ப போய் சிறையிருப்புல மாட்டிப்பாங்க. என்ன கேட்குறேன்? ரட்சகர்கள் முடிவல்ல, ஒரு ஊழியனோ ஒரு ஊழியக்காரனோ முடிவல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமே உங்களுக்கு நீதியை உண்டாக்கி கொடுக்கப்படுகிறது. அதுவும் கிறிஸ்துவை எழுப்பப்பட்டதை நீங்கள் விசுவாசித்து அவருக்கு எப்படி அந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேலை செஞ்சதுங்கிறத நீங்க புரிந்து கொண்டால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையை தரித்து. எப்படி ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் புரிந்து கொண்டு இதை என் வாயில வைத்தார். உபாகமம் 30ஆம் அதிகாரத்துல அந்த 13-14 வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னா, அதாவது அதன்படி செய்யும் பொழுது எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்தில் அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையினுடைய செய்யும் பொழுது அது உனக்கு மிகவும் சமயமாகும், உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அது எங்க இருக்குது?
இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வேற எங்கேயும் இல்லை, உங்க இருதயத்திலும் உங்க வாயிலும் தான் இருக்கணும். எங்க இருக்கணும்? உங்க இருதயத்திலும் வாயிலும் தான் இருக்கணும், வேற எங்கேயும் தேவையில்லை. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருன்றத உங்க இருதயத்துல நீங்க விசுவாசித்து அதை வாயில அறிக்கை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள் இருக்கிற பிரமாணத்தை, உங்களுடைய அவயங்களுக்குள்ள இருக்கிற பிரமாணத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ நேற்று பார்த்தோம், தேவனுக்கு விரோதமான பகை எங்க இருக்கு? தேவனுக்கு அதே அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு விரோதமான பகைன்னா எது? எதுதான் தேவனுக்கு விரோதமான பகை? எது தேவனுக்கு விரோதமான பகை? எது தேவனுக்கு விரோதமான பகை? ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமா. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம், மனம் திரும்புறது எங்க தெரியுமா? உங்க சிந்தையிலே மனம் திரும்புது. இயேசு அவர் சிந்தனையில பார்த்து சிலுவை வேணான்ட்டார். ஐயா அது அவமானம் வேணான்னு சொல்ற. தேவனுக்கு விரோதமான பகையாளியா நிற்கிறார். நல்லா கவனிக்கணும். எதுக்குதான் அவர் பிறந்தாரு? பிறந்த நோக்கம் என்ன? கண்ணியின் வயிற்றில் வந்ததுக்கு நோக்கம் என்ன? இவர் தான் பாவத்தை சுமக்கணும். ஆனா இவருடைய அறிவு என்ன சொல்லுது? இப்போ மாம்ச சிந்தனை என்ன சொல்லுது? இயேசுடைய சிந்தனை என்ன சொல்லுது? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போடுமானால். இப்போ இந்த சிந்தனை தான் நம்முடைய இந்த வாக்குவாதம் பண்ற சிந்தனை தான் நம்முடைய சொந்தமான இயேசுக்கே இருந்து உங்களுக்கு இல்லை. அப்ப இதுதான் எபிரேயர் 12 சொல்றாரு, அவர் அவமானத்தை எண்ணாமல் உங்களுக்கும் எனக்கும் அவருக்குள்ள நடக்க போகிற ஒரு மேன்மையான, அவர் எழுப்பப்படுகிறதுனாலே நீங்களும் எழுப்பப்பட்டு விடுவீர்கள் என்பதாலே ஒரு மேன்மையான ஒரு மகத்துவம் ஒன்று இருக்கிறது என்பதற்காக இயேசு சிலுவைக்கு போனார். இப்ப மாற வேண்டியது தெரியுமா? வெளியே மாற வேண்டியது உங்களுடைய தேவனுக்கு விரோதமான பகை எங்க இருக்கு? அவர் பகையை எங்க கொண்டாரு? பகையை சிலுவையினாலே. அவர் பகையை சிலுவையினாலே கொண்டாருன்னா அவர் சிலுவைக்கு போனதுனால பகை அவர் சிந்தனை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க பக்கத்துல இருக்கிற உங்க சகோதரர்களை பகைத்தால் நீங்கள் யார்? நான் கேட்கிறேன், உங்க அறிவிலிருந்து ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, நீ காணிக்க போடுற உன்னுடைய சொந்த சகோதரத்துல ஒப்புரவாகாம காணிக்க போட்டு அவர் ஏற்கிறதே இல்லை. இந்த சிந்தனையில தான் தேவனுக்கு விரோதமான பகை, வேற எங்கேயும் கிடையாது. இப்ப அந்த வசனத்தை கரெக்டாக வாசிக்கிற பாருங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு. என்ன என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் மரண பரியும் தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தவராகி மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவர் ஆனாரா? இந்த காலங்களில் நான் சொல்றேன், ஜீவனுடைய பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். இல்ல என் மாம்ச அறிவின்படிதான் நான் சிந்திப்பேன்னு சொன்னா நீ தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அப்படின்னு வசனம் சொல்றான்னு சொல்றேன். நேற்று நான் சொன்னது. இப்ப கவனிக்கணும், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் 8வது வசனம் தேவனுக்கு பிரியமாய். இப்ப அந்த துர்ச்செய்திகள் நிறைய வருது. உள்ள கூட்டு போயிட்டாங்கன்னா வெளியே வர மாட்டாங்க, உள்ள அடைச்சாங்கன்னா வெளியே மாட்டாங்க. இப்ப பரவலாக பாருங்க, இப்ப பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி மாட்டிருக்கிறவங்க யார் தெரியுமா? 480 கேஸ் இருக்குன்னா அதுல 422 கேஸ் யார் தெரியுமா? யாரு? தமிழ்நாட்டில் 481 கேஸுங்க 422 கேஸ் டெல்லிக்கு போயிருக்காங்க. சரியா? அந்த 422 யாரு? நல்லா கவனிக்கணும். இவன் உள்ள போயிட்டு திரும்பி வருவான நிச்சயமே இல்லாத உலகமா இருக்கு. எங்கேயிருந்து உறுதிப்படுத்தப்பட்டது? எப்படி உறுதிப்படுத்தப்பட்டது? நல்லா கவனிக்கணும். மனுஷன் அவனுக்கு சொந்தமாய் தோன்றுகிற வழிகள் மரண வழிகள்.
மரண வழி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும், நீங்கள் உங்க சொந்த அறிவுல உன்னை திட்டமிடுறது ரொம்ப வேஸ்ட். தேவன் நம்மளை காப்பாற்றலனா, அவங்க சொல்லிட்டு நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. எப்படி சொல்றேன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்கள்ல இருக்கிறீர்கள் என்று நம்புங்கள், உங்களுக்கு ஜீவன் நிச்சயம். ஆமென். ஏன்னா இது பிரமாணம், இது உங்களுக்கு ஒரு பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இது வீட்டுக்கு பத்திரம் கொடுத்தாச்சு. இனிமே யாரும் ஒரு பத்திரம் போட, உங்க உயிருக்கு ஒரு பத்திரம் போட்டு விட்டா நீங்கள் ஜீவனை உங்களுடைய சிந்தைகளை கொண்டு வந்து விசுவாசியுங்கள். இது இயேசுவை எழுப்பிவிட்டது உண்மையானால் உங்களையும் அவர் எழுப்பிவிட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை எழுப்பிவிட்டது உண்மை என்று நான் நம்புகிறேன். அவரை தப்புவித்தவர் உங்களையும் தப்புவித்தார். அவரை விடுதலை பண்ணினவர் உங்களையும் விடுதலை பண்ணலாம். ஆனா உங்களுடைய சிந்தனைகளுக்கு என்ன வரணும்? இல்ல சூழ்நிலைகளை பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் ஆத்துமா சாவும். இல்ல இயேசுவை எழுப்பினதை நீங்க பேசுவீர்களானால், இயேசுவை எழுப்பப்பட்டதை நீங்க நம்புவீர்களானால் நீங்கள் வாழ்வீர்கள். அவ்வளவுதான். ஆமென். நான் கேட்கிறேன், தேவனுக்கு விரோதமாக பகையாளியாக இருந்து கொண்டு, தேவனுக்கு விரோதமான சிந்தனையோடு கூட இருந்து கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க முடியுமா? கிறிஸ்தவன் சொல்றதால ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. கிறிஸ்தவன்றதால ஒன்றும் மாற்றம்லாம் வராது. கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவை அவமானப்படுத்தின போது அமைதியா இருந்தார் பார்த்தீங்களா? நீரே இதை செய்தீர் என்று என் வாயை திறவாமல், அது ரொம்ப கஷ்டம். இப்படி இதுல எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இது நான் சகிக்க வேண்டிய நோயின் வார்த்தை வாசிப்பாங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 18க்கு அடுத்த வசனம். நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன் என்று என் காயம் கொடிதா இருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது இதை நான் சகிக்கணும்னு தான் சகிச்சார். அவர் படணுன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. அப்போ நீங்களும் நானும் சகிக்க வேண்டும் அப்படின்னு சிலரை சகிக்கணும்னா, பிதாவின் சத்தத்தை, பிதாவின் சிந்தையை நீங்கள் கொண்டால், இயேசுவை போல நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் கிருபையை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால், பொய்யை நம்பி அவிசுவாசித்து நீங்கள் ஆத்துமாவிலே சரித்திர சாகுவராக 900 வருஷம் ஆதாம் கூட உயிரோடு தான். நீங்க ஆத்துமாவில் அறிவுல செத்துருவீங்க, உணர்வுல செத்துருவீங்க, உங்க விருப்பம் அல்ல சித்தத்துல செத்துருவீங்க. உங்களுடைய அறிவு உயிரடையட்டும், உங்களுடைய உணர்வு உயிரடையட்டும், உங்களுடைய சித்தம் உயிரடையட்டும். அப்பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் சாவுக்கேதுவான அந்த சரீரமும் காப்பாற்றப்படும். தண்ணீர்கள் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது, அக்னிகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ நாம் எங்க இருக்கணும்? சிந்தையில இருக்கட்டும். இயேசுவை எழுப்பினவர், அவரோடு கூட நம்மையும் எழுப்பி அவர் கூட உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சிந்தை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கட்டும். எப்படி? நான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. நான் என்கிற சிந்தனை இருந்தால் நான் தேவனுக்கு பகையாளி, நான் தேவனுக்கு பிரியமானவன். தானியேலை பார்த்து சொல்றாரு, எப்படி? நீ வேண்டிக் கொள்ளப்பட்ட தொடங்கின உடனே, அதாவது ஏன் அவன் சிந்தை தேவனுக்கு மிகவும் பிரியமான. இன்னைக்கு உங்க சிந்தையில பிரியமுள்ளவர்களாய் மாறுங்கள். ஜீவனுடைய சிந்தையினால் நிரப்பப்படுங்கள். நான் என்கிறதை தூக்கி எறியுங்கள். நிறைய நேரத்தில் பாருங்க, நான் நம்மளை சாவிடுவோம். நாம் யாரும் யோசித்து பாருங்க, ஆணவம் இருக்காது, வார்த்தைகள் சமாதானத்துக்குரியதாக, விடுதலைக்குரியதாக, வாழ்வுக்குரியதாக இருக்கும்.
வசனம் சொல்கிறது ஜீவ வசனங்கள், நித்திய வாழ்வு தரும் வார்த்தைகள். இன்னைக்கு வாழ்வு தருகிற வார்த்தை உங்கள் சிந்தனைகளுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு வாழ்வு தருகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளே உண்டாவதாக. காலை வேளை கூட குருத்தோலை ஞாயிறு என்று கூட நிறைய பேருக்கு வரணும்னு ஆசை, ஆராதிக்கணும்னு ஆசை. ஆனா நிகழ்ந்த ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல என் சிந்தையில நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட என் சிந்தனை இணைந்திருக்கிறது அப்படின்றத மட்டும் இணைந்திருப்போம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது எல்லாருமே நேரம் அவரோட திருப்பும் பொழுது, அவர் அப்பான ஒரு சிந்தனை நமக்கு உண்டாகும் பொழுது, உன் கூறமே பாதாளமே உன் ஜெயமன்றி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சொந்தமாகு என்று சொன்னாரே,